நான்சி கவர்மெண்ட் ஐடி உமன் கிண்டியில ஐசிடிஎஸ்எம் ட்ரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸிங், அதாவது ஐபி அட்ரஸிங்கை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் இன்டர்நெட் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால் என்னன்னா பார்க்க போறோம். செகண்ட் ஒன் வந்து ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்க போறோம். தேர்டு ஐபி வெர்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஃபோர்த் ஒன் ஐபி வெர்ஷன் 4 பத்தி பிரீஃபா பார்க்க போறோம். ஃபிஃப்த் ஃபார்மேட் ஆஃப் அன் ஐபி இருக்கும், நம்ம எப்படி அதை எழுதலான்ட்டு பார்க்க போறோம். சிக்ஸ்த் கிளாஸஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ்ல எத்தனை கிளாஸ் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிக்ஸ்த் சப்நெட் மாஸ்கை பத்தி பார்க்க போறோம். எயித்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஐபி அட்ரஸை பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஐபி அட்ரஸோட ரிலேட்டடாக கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். First, internet protocol. What is internet protocol? By which data is sent from one computer to another on the internet. அதாவது இன்டர்நெட்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ற மெத்தடை தான் நாம இன்டர்நெட் புரோட்டோகால் என்று சொல்றோம். Computer on the internet as one IP address that equally identify it from all computers on the internet. அதாவது இன்டர்நெட்ல ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு யூனிக் நம்பரா இருக்கும். அதாவது இந்த ஐபி அட்ரஸ் வந்து மற்ற கம்ப்யூட்டர்ல இருந்து தனிப்பட்ட ஒரு அடையாளமா தெரியும். அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு தனிப்பட்ட ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ இந்த ஐபி அட்ரஸ்னா என்ன, அதை பத்தி நாம பார்க்க போறோம். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? ஐபி அட்ரஸ் இஸ் ஜஸ்ட் an identifier for a computer or device. Example, printer, router, mobile, etc. அதாவது நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஏதாவது ஒரு டிவைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்காக இந்த ஐபி அட்ரஸை நாம யூஸ் பண்றோம். அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல பிரிண்டரா இருக்கலாம், ரவுட்டரா இருக்கலாம், இல்ல மொபைலா இருக்கலாம். இது ஒரு யூனிக் நம்பர். யூனிக் நம்பர்னா தனிப்பட்ட நம்பரா இருக்கும். ஒரு டிவைஸ்க்கு கொடுக்குற ஐபி அட்ரஸ் வந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 20 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அவங்களோட நேமை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அதே மாதிரிதான் நெட்வொர்க் உள்ள டிவைஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக நம்ம வந்து இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்றோம். இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்கு பதிலா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் லேப்னு நினைச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் லேப்ல ஒரு 15 கம்ப்யூட்டர் இருக்கு, பிரிண்டர் இருக்கு, ஒரு 3 மொபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்ல இருக்கு. இந்த 20 டிவைஸுக்குமே 20 ஐபி அட்ரஸ் இருக்கு. தனித்தனி ஐபி அட்ரஸா இருக்கும். ஒரு ஐபி அட்ரஸும் தனியா இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் மற்றதோட சேமா இருக்காது. அதாவது ஒரு டிவைஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, இந்த இன்னொரு டிவைஸ்க்கு அந்த ஐபி அட்ரஸை அசைன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐபி அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கு. அதாவது there are 2 types of IP version. ஒன்னு என்னன்னா IPv4, நெக்ஸ்ட் வந்து IPv6. IP வெர்ஷன் 4ன்னு சொல்லலாம், இல்ல IP வெர்ஷன் 6ன்னு சொல்லலாம். இந்த IP வெர்ஷன் 4ல பாத்தீங்கன்னா 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸை நம்மளால உருவாக்க முடியும். IP6ல பாத்தீங்கன்னா 340 அன்ரெசிலியன்ட் ஐபி அட்ரஸை நம்மளால உருவாக்க முடியும். எதுக்காக இந்த IPv6 வந்ததுன்னா, ப்ரீவியஸா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஒரு லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம இன்டர்நெட்டை ஸ்மார்ட் போன்லயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஐபி ஷார்டேஜ் ப்ராப்ளம் வந்தது. இந்த ஐபி ஷார்டேஜ் ப்ராப்ளத்தை போக்குறதுக்காக தான் ஐபி வெர்ஷன் 6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபி வெர்ஷன் 4யும் 6ம்
என்னன்னு நம்ம கொஞ்சம் இப்பெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐபி வெர்ஷன் 4. IP version 4 is a 32-bit address. உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. IP version 4 is a 32-bit address. அதாவது வெர்ஷன் 4ல இருக்க IP அட்ரஸோட லென்த்னா அது 32-bit அட்ரஸா உங்களுக்கு இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னது? ரிட்டன் இன் டாட்டா டெசிமல் நோட்டேஷன். நோட்டேஷன்னா குறியீடுன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது இந்த ஐபி அட்ரஸை நம்ம ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல டாட் வச்சு செப்பரேட்டா எழுதுவோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இட் கண்டைன்ஸ் 4 octet. Each octet contains 8 bit. Totally 32-bit அட்ரஸ். அதாவது இந்த ஐபி அட்ரஸை 4 octet பிரிச்சிருப்பாங்க. ஆக்டேட்டோட பேஸ் என்னது? 8 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு ஆக்டேட்லயும் நம்மளுக்கு 8 பிட் கிடைக்கும். டோட்டலா 32-bit அட்ரஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஐபி அட்ரஸ் இங்க கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 172 ஒரு ஆக்டேட்டு, 64 ஒரு ஆக்டேட்டு, 126 ஒரு ஆக்டேட்டு, 52 சொல்லுது ஒரு ஆக்டேட்டு. டோட்டலா பாத்தீங்கன்னா 4 ஆக்டேட் இருக்கு. கீழே ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஆக்டேட்லயும் 8 பிட் இருக்கும். டோட்டலா அந்த 4 8 நீங்க ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 32-bit அட்ரஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. செக்ஷன் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 255. அதாவது வெர்ஷன் 4ல இருக்க ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 255 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல போகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது வெர்ஷன் 6. வெர்ஷன் 6ஓட ஐபி அட்ரஸோட லென்த் 128-bit அட்ரஸ். IPv6 is a 128-bit address. Second point written in hexadecimal notations. அதாவது இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தான் எழுத முடியும். ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் என்னது? நம்பரும் இருக்கும், அதுல ஆல்பபெட்ஸும் இருக்கும். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் 16. தேர்ட் பாயிண்ட் பாருங்க. The 128-bit address is divided into 16-bit. அதாவது இதோட லென்த் 128-bit அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் பாத்தீங்கன்னா 16. 128 டிவைடட் பை 16 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 8 வரும். கீழே எக்ஸாம் மேடம் பாருங்க. தேர்ட் பாயிண்ட்ல each 16-bit block is hexadecimal number and separate by colons கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 16-bit பிளாக் இருக்கு. கீழே பாருங்க ஆரோ மார்க் போட்டிருக்க பாருங்க. அந்த 16-bit பிளாக்கை 4 digit ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணி கோலன் வச்சு செப்பரேட் பண்ணி இந்த ஐபி அட்ரஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஐபி வெர்ஷன் 6 நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் எழுத முடியும். கீழே இருக்க அந்த 16-bit போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க இது ஆன்சர் 128 கிடைக்கும். ஐபி வெர்ஷன் 6ல நமக்கு 128-bit அட்ரஸ் கிடைக்கும். ஐபி வெர்ஷன் 4 பிரீஃபா பார்க்க போறோம். ஏன் இந்த ஐபி வெர்ஷன் 4 மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்னா, நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4 தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மொபைல்ல, லேப்டாப்ல எல்லாத்துலயும் நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. அதோட வெர்ஷன் 4 தான் இருக்கும். அதனால இந்த வெர்ஷன் 4 பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வெர்ஷன் 4ல பார்த்தா ஐபி அட்ரஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இதுல எத்தனை கிளாஸஸ் இருக்கு, இது என்ன டைப் இருக்கு, இதுல எத்தனை நெட்வொர்க் ஐடி இருக்கு, போஸ்ட் ஐடி இருக்கு, அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம பைனரினா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்பர் சிஸ்டத்துல நம்ம நம்பர் சிஸ்டம் படிச்சிருக்கோம். பைனரி,
ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலை பத்தி படிச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம செக்ஷனுக்குள்ள போகலாம். வாட் இஸ் பைனரி? Binary is the language of the computer. Computer knows only 0 and 1 as it is the base language of it. அதாவது பைனரி வந்து ஒரு லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு வந்து 0வும் 1ம் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ கம்ப்யூட்டருக்கு, நீங்க சென்டென்ஸா கொடுக்கலாம், இல்ல நம்பர்ஸா கொடுக்கலாம், எது அக்செப்ட் பண்ணிக்கும். அதை 0 and 1 ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான லாங்குவேஜ்ல அவுட்புட்டா கொடுக்கும். இந்த பைனரியை தான் நம்ம இந்த பைனரியில நம்மளுக்கு 2 பிட் இருக்கும். 0 ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம், 1 ஒரு பிட்டு சொல்லுவோம். டோட்டலா 2 பிட்டு பைனரியில நமக்கு கிடைக்கும். பைனரியோட பேஸ் 2, அதாவது 0 and 1 ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 2 கிடைக்கும். ஆக்டலோட பேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 8. 0 1 2 3 4 5 6 7 இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 8 வரும். அதான் ஆக்டலோட பேஸ் வந்து 8. டெசிமலோட பேஸ் பாத்தீங்கன்னா 10, 0 to 9 வரைக்கும் வரும். ஹெக்ஸாடெசிமல்ல பாருங்க நம்பரும் இருக்கும், ஆல்பபெட்ஸும் இருக்கும். 0ல இருந்து 9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ABCDEF வரும். டோட்டலா நம்மளுக்கு 16. ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் பாத்தீங்கன்னா 16. இப்போ நம்ம ஐபி வெர்ஷன் 4க்குள்ள போகலாம். இந்த ஐபி வெர்ஷன் 4ல உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. 10.40.200.100 ஃபார்மேட்ல ஒரு ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி பைனரியில கன்வெர்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக பைனரியில கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்தா அதை பைனரியில கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் வந்து இந்த ஐபி அட்ரஸை பைனரி ஃபார்மேட்ல தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு அதை நீங்க பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கு அதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். 10.40.200.100 எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கோம்ல. 10ஓட பைனரி வேல்யூ என்ன கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. 00010 கொடுத்துருக்கோம். டாட் அதுக்கப்புறம் 40. 40ஓட பைனரி வேல்யூ என்னது 0010101000. டாட் 200ஓட பைனரி வேல்யூ என்னது 100 11001000. டாட் 100ஓட பைனரி வேல்யூ 011001000. இதுதான் இந்த டெசிமல் ஃபார்மேட்டோட பைனரி ஃபார்மேட் ஐபி அட்ரஸ். அதாவது நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, அந்த ஒரு ஆக்டெட் கூட 8 பிட் இருக்கும். அதாவது 8 நம்பர் இருக்கும் பாருங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருக்க அந்த நம்பரை நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 0s and 1s தான் இருக்கும், 8 பிட்டா இருக்கும். அதாவது 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பைட்டு நம்மளுக்கு வந்து 8 பிட் இருக்கும். இது பாருங்க. 10ஓட பைனரி வேல்யூ 40ஓட பைனரி வேல்யூ 200ஓட பைனரி வேல்யூ 100ஓட பைனரி வேல்யூ. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து நம்ம டாட் வச்சு செப்பரேட் பண்ணி இந்த ஐபி அட்ரஸை நாம எழுதியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டெசிமல்ல இருந்து பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு தான் நம்ம 4th செமஸ்டருக்குள்ள வந்திருக்கோம். இப்போ அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பார்த்துக்கலாம். ஆக்டலோட பேஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் 8ன்னு சொல்லியிருக்கேன். 0ல இருந்து 7 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7. ஓகேவா? நல்லா பாருங்க. 2 power 0 கீழே நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். 2 power 0ஓட வேல்யூ எப்பவுமே 1 தான் வரும். 2 power 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. 2 power 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. 2 power 3னா 2 into 2 into 2. அதாவது 2வை 3 தடவை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா 8 ஆன்சர். அப் டு 2 power 7 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 128 வருது. இங்க இருக்க மேல இருக்க அந்த நம்பர் எல்லாத்தையும் நீங்க
கூட்டி பாருங்க. 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 plus 1 இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 255 கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஐபி வெர்ஷன் 4ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 255 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல அது போகாது. இப்போ 10ஓட பைனரி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல 10 இல்ல, 10க்கு கீழே என்ன நம்பர் இருக்கு? 8 தான் இருக்கு. அப்போ 8ஓட எதை ஆட் பண்ணா 10 வரும்? நம்மளுக்கு 2 ஆட் பண்ணா 10 கிடைக்கும். அப்போ 8க்கு நேரா 1 போடுங்க, 2க்கு நேரா 1 போடுங்க, மற்ற எல்லா இடத்துலயும் 0வை வந்து போடுங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். 10ஓட பைனரி வேல்யூ கிடைச்சிடும். 0 0 0 1 0 1 0. இதுதான் 10ஓட பைனரி வேல்யூ. அதே மாதிரிதான் 40ஓட பைனரி வேல்யூவை பார்க்க முடியும். 40 இங்க நம்பர் இல்லை, அதுக்கு கீழே இருக்க நம்பர் என்னது? 32. 32ஓட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 40 வரும்? 8 ஆட் பண்ணா நம்மளுக்கு 40 கிடைக்கும். இப்போ 32ல ஒரு 1 போடுங்க, 8ல ஒரு 1 போடுங்க, மற்ற எல்லா இடத்துலயும் நம்ம 0வை போட்டா நமக்கு 40ஓட பைனரி வேல்யூ கிடைச்சிடும். சேம் அதே கான்செப்ட் தான் 200க்கும் 100க்கும் நம்ம அப்ளை பண்றோம். 200க்கு 128 தான் ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. அந்த ஹையஸ்ட் நம்ம 128 plus 64 ஆட் பண்ணா உங்களுக்கு 192 கிடைக்கும். அதோட ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 கிடைக்கும். அதனால அந்த 3 இடத்துலயும் 1 அப்ளை பண்ணுங்க, மற்ற இடத்துல எல்லாம் 0 அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 200ஓட பைனரி வேல்யூ கிடைச்சிடும். 100க்கும் அதே மாதிரி கிடைக்கும். கீழே பாருங்க, ஐபி அட்ரஸ் அதோட டெசிமல் ஃபார்மேட்டுக்கு கீழே பைனரி ஃபார்மேட்டும் இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஐபி அட்ரஸ்ல கிளாஸஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐபி அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லயும் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் அதுல ரேஞ்சஸை பத்தி பார்க்கணும். மொத்தம் 5 கிளாஸஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ல மொத்தம் நம்மளுக்கு 5 கிளாஸ் கிடைக்கும். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, அதாவது 5 கிளாஸ் இதுல கிடைக்கும். அதோட ரேஞ்ச் வந்து கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0 to 127. இதுல வந்து நம்ம 0வையும் 127ம் யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து ரிசர்வ்ட் ஐடியா இருக்கும். அதனால கிளாஸ் ஏல வந்து நம்ம வந்து 1ல இருந்து 126 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 128 to 191. இதுதான் வந்து கிளாஸ் பியோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் கிளாஸ் சியோட ரேஞ்ச் பாருங்க, 192 to 223. நெக்ஸ்ட் கிளாஸ் டியோட ரேஞ்ச் 224ல இருந்து 239. நெக்ஸ்ட் கிளாஸ் இயோட ரேஞ்ச் வந்து 240 to 255. மொத்தம் இந்த 5 கிளாஸோட ரேஞ்சும் நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கிட்டாதான் நம்ம பின்னாடி இந்த ரேஞ்சை வச்சுதான் ஒரு ஐபி அட்ரஸ்ல எந்த கிளாஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும், அதுல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், எத்தனை ஹோஸ்ட் இருக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க. இதுல நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ இந்த 3 கிளாஸ் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு கொடுக்குற ஐபி அட்ரஸ்ல இந்த 3 கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. டியும் இயும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ற இந்த 2 கிளாஸுமே. கிளாஸ் டி அட்ரஸ் யூஸ் ஃபார் மல்டி காஸ்டிங். இந்த மல்டி காஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் டியை வந்து இந்த இதற்கு ஐபிஐ மட்டும் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இ ஐபிஐ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இ அட்ரஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் டெஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் யூஸ். ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம இந்த கிளாஸ் இயை வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. அதாவது மிலிட்ரி பர்பஸ், டெவலப்மெண்ட்டுக்காக, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், ரிசர்ச் பர்பஸ்க்காக, இது எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் இ தான் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளாஸ் இயை வந்து எங்கேயுமே அசைன் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. இதை வந்து ஃப்ரீ டிஃபைன்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கிளாஸ் டியும் வந்து மல்டி காஸ்டிங்காக அதுவும் எங்கேயும் அசைன் பண்ண மாட்டாங்க. மல்டி காஸ்டிங் என்னன்னா இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்
மல்டிகாஸ்ட் இஸ் குரூப் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு சென்டர் வந்து ஒரு டேட்டாவை மல்டிபிள் ரிசீவருக்கு சைமல்டேனியஸா அனுப்ப முடியும். ஒரு டேட்டாவை ஒரு சென்டர் வந்து நிறைய ரிசீவருக்கு நம்மளால சென்ட் பண்ண முடியும். அததான் வந்து மல்டிகாஸ்டிங் சொல்லுவாங்க. இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 கிளாஸை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த 3 கிளாஸ்ல இருக்க ஐபி அட்ரஸ் தான் நம்ம எல்லாரும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஒரு ஐபியை நம்ம யூஸ் பண்ணி இருப்போம். அதனால இந்த 3 கிளாஸ்ல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் இருக்கு, இதுல எத்தனை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு கிளாஸ்ல எத்தனை ஐபி அட்ரஸ் நம்மளால உருவாக்க முடியும், அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ரிசர்வ்ட் அட்ரஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த 0 and 127. அதே மாதிரிதான் இந்த 0.0.0 வந்து எங்கேயுமே அசைன் பண்ண மாட்டாங்க. அதாவது ரிசர்வ்ட் அட்ரஸ் தான் சொல்லுவாங்க. 127 வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த ஐபியை யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர்ல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்க 127.0.01 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து நீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் கம்ப்யூட்டர். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நம்மளோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ஐசி கார்டு வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை மாதிரி நிறைய டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த 127 ஐபியை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட்ல ஒரு ஐபி இருக்கு பாருங்க, 169.254.0.0. இந்த ஐபியை வந்து அபிபான்னு சொல்லுவாங்க. அபிபாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ். அதாவது நம்ம நெட்வொர்க்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐபியை வந்து அசைன் பண்ணுவாங்க. அப்படி நெட்வொர்க்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்போது ஐபி அசைன் பண்ண முடியல, ஐபி அந்த சிஸ்டத்துக்கு அசைன் பண்ண முடியலன்னா சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். அதை தான் வந்து ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 255.255.255.255 இதை வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதையும் நம்ம எங்கேயுமே இதுவும் ரிசர்வ்ட் அட்ரஸ் தான். இதை நம்ம யூஸ் பண்ண போதில்ல, ப்ராட்காஸ்ட்ல மட்டும் தான் இருக்கும் இது. இப்போ நம்ம கிளாஸ் ஏ கிளாஸ் பியோட ரேஞ்சை வந்து ஒரு ரீகால் பார்த்துடலாம். கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்ன சொன்னேன் நான்? 1 to 126. கிளாஸ் பியோட ரேஞ்ச் பாருங்க 128ல இருந்து 191 ரேஞ்ச் இருக்கும். கிளாஸ் சியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 192 to 223. கிளாஸ் டியோட ரேஞ்ச் வந்து 224ல இருந்து 239 வரைக்கும் இருக்கும். கிளாஸ் ஏயோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 242 to 254. இதுதான் இந்த கிளாஸஸோட ரேஞ்சு. மொத்தம் ஐபி அட்ரஸ்ல 5 கிளாஸ் இருக்கு. அந்த 5 கிளாஸ்ல வந்து ஏபிசிடின்னு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 கூட ஐபி ரேஞ்சும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. நம்ம அட்ரஸ் ரேஞ்சை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த அட்ரஸ் ரேஞ்சை வச்சு நம்ம எத்தனை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை ஹோஸ்ட் ஐடி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 போர்ஷன் இருக்கும். நெட்வொர்க் போர்ஷன் அண்ட் ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேவை எடுத்துக்கினா அதை நைட்டு பகல் நம்ம தனியா பிரிச்சு சொல்ல முடியும்ல. அதே மாதிரிதான் ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டா அதுல நெட்வொர்க் போர்ஷனும் இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷனும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு ஐபி அட்ரஸ். கிளாஸ் ஏல வந்து எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்ன சொன்னேன் நான்? 1 to 126 சொன்னேன். இதுல வந்து கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்கு பாருங்க. கிளாஸ் ஏன்னு போட்டு கிரீன்ல கொடுத்துருக்கு வந்து நெட்வொர்க் போர்ஷன், பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து ஹோஸ்ட் போர்ஷன். அதாவது நெட்வொர்க் போர்ஷன் வந்து 8 பிட்டும் ஹோஸ்ட் போர்ஷன் வந்து 24 பிட். டோட்டலா நமக்கு 32 பிட் வந்துடும். அதுக்கு மேல போகாது. அதாவது கிளாஸ் ஏல வந்து நெட்வொர்க் போர்ஷன் வந்து 8 பிட் தான் இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் வந்து 24 பிட் இருக்கும். இந்த நெட்வொர்க் பிட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது மாறவே மாறாது. ஹோஸ்ட் போர்ஷன்ல கொடுக்குற நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, நெட்வொர்க் பிட் இஸ் அ கான்ஸ்டன்ட் இன் நெட்வொர்க். அதாவது நெட்வொர்க் பிட்ல வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஹோஸ்ட் பிட் வந்து
சேஞ்சபிள் அட்ரஸா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் பில எத்தனை நெட்வொர்க் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிளாஸ் பில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16 பிட் வந்து நெட்வொர்க் பிட், அகைன் 16 பிட் வந்து ஹோஸ்ட் பிட். கிளாஸ் பியோட ரேஞ்ச் பாருங்க 128ல இருந்து 191 வரைக்கும் தான் இந்த கிளாஸ் பியோட அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கும். இந்த அட்ரஸ் ரேஞ்ச் வந்து கிளாஸ் பியோடது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு 16 பிட், ஃபர்ஸ்ட் பிட்டும் செகண்ட் பிட்டும் வந்து 16 பிட்டும் வந்து ஃபர்ஸ்ட் 16 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன், செகண்ட் 16 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். இந்த நெட்வொர்க் போர்ஷன் இதுலயும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கிளாஸ் சியோட நெட்வொர்க் போர்ஷன் எத்தனைன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கிளாஸ் சியோட ரேஞ்ச் வந்து 192ல இருந்து 223 வரைக்கும் அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து நெட்வொர்க் பிட்டா இருக்கும், லாஸ்ட் 8 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்டா இருக்கும். இதுலயும் நெட்வொர்க் பிட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஹோஸ்ட் பிட் தான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மொத்தமா பார்த்தலாமா? கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்குன்னு பார்த்தலாமா? கிளாஸ் ஏல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன், 24 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். கிளாஸ் பில வந்து 16 பிட் நெட்வொர்க் போர்ஷன், 16 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். கிளாஸ் சில பாத்தீங்கன்னா 24 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன் சொல்லுவோம், 8 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த நெட்வொர்க் போர்ஷனையும் ஹோஸ்ட் போர்ஷனும் வச்சு ஒரு கிளாஸ்ல எத்தனை நெட்வொர்க்கை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும், அதுல எத்தனை ஐபி அட்ரஸை நம்மளால உருவாக்க முடியும், அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு இப்போ நம்ம அடுத்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கிளாஸ் ஏல எத்தனை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்? கிளாஸ் ஏவோட நெட்வொர்க் போர்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் நான், ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 3 பிட் அதாவது 24 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் 8 பிட்னா என்ன வரும், 2^7, 0 to 7 ஆட் பண்ணா உங்களுக்கு 8 வரும். அதனாலதான் 2^7 போட்டிருக்கேன். 2^7 ஆன்சர் என்ன கிடைக்கும், 128 நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும். நெட்வொர்க் போர்ஷன்ல வந்து 128 நெட்வொர்க் கிடைக்கும். இதுல 0 127 நம்ம யூஸ் பண்ணாதனால அந்த ரெண்டு ஐடியும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 126 நெட்வொர்க் வந்து கிளாஸ் ஏல வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஹோஸ்ட் பிட் வந்து 24 பிட்னு சொல்லியிருக்கு. அப்போ 2^24 போட்டு பாருங்க, we will get 1,77,277,216 ஐபி அட்ரஸ நம்ம ஹோஸ்ட் போர்ஷன்ல ஃபார்ம் பண்ண முடியும். கிளாஸ் ஏல வந்து மொத்தமா நம்மளுக்கு 126 நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நெட்வொர்க்ல நமக்கு வந்து 1,67,277,216 ஐபி அட்ரஸ நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸ் பில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16 பிட் வந்து நெட்வொர்க் பிட், அகைன் 16 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டும் நெட்வொர்க் பிட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஹோஸ்ட் பிட். அப்போ 2^16 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 65,536 ஆன்சர் வரும். அதாவது கிளாஸ் பில வந்து 65,536 நெட்வொர்க்கை நம்மளால உருவாக்க முடியும். ஹோஸ்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் 2^16 தான் போட முடியும். அப்போ ஹோஸ்ட் போர்ஷன்ல நம்மளுக்கு 65,536 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அதாவது இத்தனை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு நெட்வொர்க்ல இத்தனை ஐபியை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் கிளாஸ் பில. நெக்ஸ்ட் கிளாஸ் சி. கிளாஸ் சில பாத்தீங்கன்னா 24 பிட் வந்து நெட்வொர்க் பிட்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் பிட் 8 பிட் வந்து ஹோஸ்ட் பிட். அதாவது 2^24 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1,67,216 நெட்வொர்க்கை நம்மளால உருவாக்க முடியும். அதே மாதிரி அதுல ஹோஸ்ட் போர்ஷன் ஐபி அட்ரஸ் எவ்வளவு ஃபார்ம் பண்ண முடியும், 2^8 போட்டீங்கன்னா 256 ஆன்சர் வரும். 256 ஐபி அட்ரஸ் தான் ஒரு நெட்வொர்க்கு நம்மளால கிளாஸ் சில ஃபார்ம் பண்ண முடியும். இதுல அதிகமா கிளாஸ் ஏல தான் நம்ம ஐபி அட்ரஸ ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இந்த 3 கிளாஸ்ல எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னு பார்த்தாச்சு, எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு பார்த்தாச்சு.
அதாவது ஒரு கிளாஸ்லயும் எத்தனை நெட்வொர்க் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி எத்தனை ஐபி அட்ரஸை நம்மளால உருவாக்க முடியும்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க்னா என்னது? Subnet mask is used to identify how many bits are network ID and how many bits are host ID. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐபி அட்ரஸ் வந்து அதுல எத்தனை நெட்வொர்க் ஐடி இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் ஐடி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்காக தான் நம்ம வந்து சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்றோம். இப்போ கிளாஸ் சப்நெட் மாஸ்க் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? நெட்வொர்க் ஐடியும் ஹோஸ்ட் ஐடியும் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக தான் நம்ம சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்ப நம்ம 3 கிளாஸ் தான் பார்க்க போறோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இந்த 3 கிளாஸ் தான். டிஓஇயும் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த கிளாஸ் ஏல சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கிளாஸ் ஏல வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் நெட்வொர்க் போர்ஷன், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஹோஸ்ட் போர்ஷன். அப்போ நெட்வொர்க் போர்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நெட்வொர்க் போர்ஷன்ல 8 பிட். அந்த 8 பிட்ல எல்லாத்துக்கும் நீங்க 1 அப்ளை பண்ணிடணும். ஹோஸ்ட் பிட் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அதனால அதுக்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணணும். இப்போ இது பைனரி ஃபார்மேட்ல இருக்கு. இந்த 111 இருக்குல்ல, அதோட டெசிமல் வேல்யூ உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? 255 கிடைக்கும். 00க்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அப்போ கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்னது? 255.0.0.0. நம்ம கிளாஸ் ஏ, பி, சி இந்த 3த்திலும் எத்தனை நெட்வொர்க் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இல்லைன்னா சப்நெட் மாஸ்க் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். நம்ம பின்னாடி நம்மளுக்கு ஐபி அட்ரஸ்ல யூஸ் ஆகும். 255.0.0.0னா இந்த 255 வந்து நெட்வொர்க் போர்ஷனை வந்து குறிக்கும். நெட்வொர்க் போர்ஷன் எப்பவும் கான்ஸ்டன்டா இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க பார்க்கலாம். கிளாஸ் சியோட கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் இதுல 16 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன், 16 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போ நெட்வொர்க் பிட் எல்லாமே கான்ஸ்டன்ட், ஹோஸ்ட் பிட் எல்லாமே சேஞ்சபிள்னு சொல்லியிருக்கேன். நெட்வொர்க் பிட் எல்லாத்துக்குமே நீங்க 1 அப்ளை பண்ணுங்க, ஹோஸ்ட் பிட்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து 0 அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 111. அந்த 81ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? 255. 255.255.0.0. கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் என்னது? கீழே இருக்க டேப்லெட் காலத்துல நான் பிங்க்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. 255.255.0.0. கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் இதுதான். நெக்ஸ்ட் கிளாஸ் சி. கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் நம்ம இப்ப பார்க்கலாம். கிளாஸ் சியோட ஃபர்ஸ்ட் 3 நெட்வொர்க் போர்ஷன், லாஸ்ட் ஒன் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். அப்போ நெட்வொர்க் போர்ஷனுக்கு அதே கான்செப்ட் தான் சேம். இதுலயும் நெட்வொர்க் போர்ஷனுக்கு 1 அப்ளை பண்ணுங்க, ஹோஸ்ட் போர்ஷனுக்கு 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் கிடைச்சிடும் நம்மளுக்கு 255.255.255.0. ஓகேவா? இப்போ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னா இதுதான். இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. பாருங்க, கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்னது? 255.0.0.0. கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் என்னது? 255.255.0.0. நெக்ஸ்ட் கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் என்னது? 255.255.255.0. இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி கிளாஸ் ஒரு 5 கிளாஸ் பார்த்தோம், அதோட ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம சப்நெட் மாஸ்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளோட சிஸ்டத்துல நீங்க வீட்டுல ஒரு பிசில லேப்டாப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க உங்களோட ஐபி அட்ரஸ உங்களால பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்கலாம்? விண்டோஸ் ஓபன் பண்ணிட்டு இல்ல ரன்ல போயிட்டு கமாண்ட்னு நீங்க டைப் பண்ணுங்க. சிஎம்டி டைப் பண்ணலாம், இல்லைன்னா கமாண்ட் ஃபுல்லாவே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா கமாண்ட் ஃபார்மட்டோட ஸ்கிரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனது உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஐபி கான்ஃபிக், அதாவது IPCONF5Gன்னு நீங்க டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா
உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தோட என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க ஐபி அது உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தோட இது ஒரு ஐபி அட்ரஸ் பாருங்க. இந்த ஐபி அட்ரஸ் 192.168.1.101 கொடுத்துருக்காங்க. இந்த 192 வந்து என்ன கிளாஸ்ல வருது உங்களால இப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. கிளாஸ் சில வரும். அதாவது கிளாஸ் சியோட ரேஞ்ச் நான் என்ன சொல்லியிருக்கேன் 192ல இருந்து 223 வந்து கிளாஸ் சில வரும். கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் என்ன சொன்னேன் நான் 255.255.255.0 இது நம்மளோட சிஸ்டத்துல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம மொபைல்ல எப்படி ஐபி அட்ரஸ் பாக்குறது. இப்போ மொபைல்ல எப்படி ஐபி அட்ரஸ் நம்மள செக் பண்ணலாம்னா நீங்க கூகுள் ஓபன் பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு வாய்ஸ் கமெண்ட் கொடுங்க. வாய்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு அதுல மை ஐபி அட்ரஸ்ன்ட்டு நீங்க வாய்ஸ் கமெண்ட் கொடுங்க. கூகுள்ல கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஐபி அட்ரஸ். இது என்னோட மொபைலோட ஐபி அட்ரஸ் 27.62.105.145. இந்த 27 என்ன கிளாஸ்ல வருது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. கிளாஸ் ஏல வருது. ஆனா அதுக்கு கீழே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. யுவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்னது? அதாவது ஐபி அட்ரஸை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த அட்ரஸ் வச்சு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன நம்ம இப்ப பார்க்கலாம். பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆர் யூஸ் ஆன் இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட்ல யூஸ் பண்ற எல்லா ஐபி அட்ரஸையும் வந்து நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட் வந்து a public IP address will be issued by an ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஐஎஸ்பினா நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு? ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க தான் நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் இஷ்யூ பண்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஆர் யூஸ் ஆன் யுவர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட்ல கனெக்ட் பண்ற ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ். நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். எக்ஸாம்பிளுக்காக கீழே வந்து இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துருக்க பாருங்க. ஒரு கிளாஸ்லயும் இந்த ரேஞ்சை வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு அசைன் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸா இருக்கும். இப்ப பாருங்க கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிளாஸ் ஏல பாருங்க 10.0.0.0ல இருந்து 10.255.255.255 இந்த ரேஞ்ச் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாமே பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு கிளாஸ் ஏல இருந்து போயிடும். அதே மாதிரிதான் கிளாஸ் பில பாத்தீங்கன்னா 172.16.0.0ல இருந்து 172.31.255.255 இந்த ரேஞ்ச் வந்து கிளாஸ் பியோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். பேலன்ஸ் இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். கிளாஸ் சிலும் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் பாருங்க. 192.168.0.0ல இருந்து 192.168.255.255 இந்த ரேஞ்ச் வந்து பிரைவேட்க்கு ஐபி அட்ரஸா இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸா நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம மொபைல்ல வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணா நான் சொன்னேன் இந்த ஐபி அட்ரஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. இன்னைக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், நாளைக்கு நீங்க செக் பண்ணும்போது வேற ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அதாவது நம்ம எப்போ இன்டர்நெட் யூஸ் பண்றோமோ அப்ப என்ன ஐபி அட்ரஸ் அப்போ என்ன ஐபி அட்ரஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என் மொபைல்ல செக் பண்ணும்போது எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சிது. என்னோட மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு நான் என்னோட ஐபி அட்ரஸை என் மொபைல்ல செக் பண்ணேன். அதோட ஐபி அட்ரஸ் பாருங்க 223.228.156.151. 223 என்ன கிளாஸ் வருது? கிளாஸ் சில வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எனக்கு கிளாஸ் ஏல கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்ச நேரம் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு நான் போனை யூஸ் பண்ணும்போது கிளாஸ் சில ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு அசைன் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அந்த டைம்ல எந்த ஐபி அட்ரஸ் ஃப்ரீயா இருக்கோ அதை நமக்கு நம்மளோட ஐஎஸ்பி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தோம், ஐபி அட்ரஸ்னா பார்த்தோம், ஐபி வெர்ஷன் 4 and 6 பார்த்தோம், ஐபி வெர்ஷன் 4 டீட்டெயிலா பார்த்தோம். அது என்ன கிளாஸ் இருக்கு, என்ன ஃபார்மேட்ல ஐபி அட்ரஸ் இருக்கு, அதை எப்படி பைனரில கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதோட சப்நெட் மாஸ்க் பார்த்தோம், அதுல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் பார்த்தோம், எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு இதோட நெட்வொர்க் ஐடியை கண்டுபிடிங்க. அந்த to find out network ID, first host, last host and broadcast address for given IP address. இப்போ நான் கிளாஸ் ஏன் மேல ஹெட்டிங் கொடுத்துட்டேன். எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்தாங்கன்னா அது என்ன கிளாஸ்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். 85 என்ன கிளாஸ்ல வருது, கிளாஸ் ஏல வரும். கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்ன சொல்லிருக்கு, 1ல இருந்து 126. அப்போ கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்னது, சப்நெட் மாஸ்க் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷனா இருக்கும் கிளாஸ் ஏல. பேலன்ஸ் இருக்க 24 பிட் வந்து ஹோஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த நெட்வொர்க் பிட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 85 வந்து இதுல கான்ஸ்டன்டா இருக்கும், மாறவே மாறாது. அப்போ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். 85 எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது என்ன நம்பரா இருந்தாலும் நீங்க எல்லாத்துக்குமே 00 அப்ளை பண்ணுங்க. இப்போ இது வந்து பைனரி ஃபார்மேட்ல இருந்து அப்படியே டெசிமல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஆன்சரை நான் எல்லோல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. நெட்வொர்க் ஐடி வந்து 85.0.0.0. நெக்ஸ்ட் வந்து அதே ஐபி அட்ரஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் என்னது, ஒரு நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் யூஸபிள் ஐபி அட்ரஸ் பேரு, அதாவது ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம பார்க்கறது இல்லை, இந்த கிளாஸே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால நம்ம ஈஸியா இதை வந்து பிரிச்சு போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோம், நெட்வொர்க் போர்ஷன் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும், மாறவே மாறாது. அதனால அந்த 85 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே 0 அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் நம்பரை மட்டும் 1 மாத்துங்க. அதாவது கடைசியில வர பிட்ல ஆக்டேட்ல கடைசி நம்பரை வந்து 1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அந்த பைனரி ஃபார்மேட்ல இருந்து அப்படியே டெசிமல் கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. 85.0.1 0000001 பைனரி வேல்யூ வந்து 1. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தேர்டு வந்து லாஸ்ட் ஹோஸ்ட். அதாவது ஒரு நெட்வொர்க்ல வந்து லாஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான். நெட்வொர்க் வந்து கான்ஸ்டன்ட்னால 85 அப்படியே போட்டுருணும். இதுல வந்து எல்லாத்துக்குமே 1ன்னு போட்டுருணும். லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் நம்பருக்கு வந்து 0 நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு லாஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் என்னது, இதுக்கு லாஸ்ட் ஹோஸ்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 85.255.255.254. நீங்க இது பைனரி ஃபார்மேட்டுக்கு டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட எனக்கு மெயில் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நெட்வொர்க் ஐடியா வந்து 85 கான்ஸ்டன்ட் அப்படியே போடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் 1 அப்ளை பண்ணுங்க. 1 நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம டெசிமல் ஃபார்மேட்ல எழுதும் போது என்ன ஆன்சர் வரும், 85.255.255.255. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தா நம்ம அதுல இருக்க நெட்வொர்க் ஐடியா கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸை கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம், லாஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும், ப்ராட்காஸ்ட் அட்ரஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கிளாஸ் பில அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு செக்ஷன் முடிய போகுது, அதனால நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? கிளாஸ் பி இதுலயும் நான் வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டேன், அதனால நீங்க ஐடென்டிஃபை பண்ணது ஈஸியா இருக்கும். 150.150.200.100. இந்த 150 ரேஞ்ச் என்ன வருது, கிளாஸ் பில வருது. கிளாஸ் பியோட ரேஞ்ச் வந்து என்னது, 128ல இருந்து 191. இங்க இருக்குது 150. அப்போ இது வந்து கிளாஸ் பியோட ஐபி அட்ரஸ். நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஆன்சரை ஈஸியா போட்டலாம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி எப்படி கண்டுபிடிக்கலாம், கிளாஸ் பில 16 பிட் நெட்வொர்க் பிட்
16 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்னு சொல்லியிருக்கோம். நெட்வொர்க் பிட் கான்ஸ்டன்ட். அப்போ 150.150. மாறவே மாறாது, அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த 200 100க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம 000 அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு அது அப்படியே டெசிமல் ஃபார்மேட்க்கு எழுதுங்க. 150.150.0.0. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்க்கு என்ன சொல்லியிருக்க, நெட்வொர்க் போர்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த 150.150 போட்டிருக்குங்க. லாஸ்ட் ஆஃப்டர் லாஸ்ட் நம்பருக்கு மட்டும் 1ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, 150.150.0.1 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் ஐபி எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லாத்துக்கும் 1ன்னு அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் நம்பருக்கு வந்து 0ன்னு அப்ளை பண்ணா நமக்கு லாஸ்ட் ஹோஸ்ட் ஐபி நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஆன்சர் என்ன வரும் அதுக்கு, 150.150.255.254 ப்ராட்காஸ்ட் ஐபி. ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே நம்ம 1ன்னு அப்ளை பண்ணிடுங்க கான்ஸ்டன்டா. இதே ஃபார்முலா தான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சியும் நமக்கு வரும். 150.150.255.250 இதுதான் ப்ராட்காஸ்ட் ஐபியோட அட்ரஸ். கிளாஸ் ஏயும் சேம் இதே ஃபார்மேட் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். லாஸ்ட் பிட் வந்து தான் ஹோஸ்ட் பிட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபி கொடுத்துருக்கேன், நீங்களா வந்து அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதை பாருங்க, உங்களால கால்குலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சேம் கான்செப்ட் தான். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில நம்ம என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணமோ அதே தான். ஒரு அந்த கிளாஸ்ல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை ஈஸியா உங்களால உருவாக்க முடியும். பாருங்க, இதுல நெட்வொர்க் ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். இதோட நெட்வொர்க் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்க கிளாஸ்ல இதோட நெட்வொர்க் ஐடி என்னது, 200.200.200.0. 3 ஃபர்ஸ்ட்ல இருக்க 24 பிட் நெட்வொர்க் கான்ஸ்டன்ட். லாஸ்ட் ஹோஸ்ட் தான் சேஞ்ச் சொல்லிருக்கு. அதனால ஆன்சர் வந்து 200.200.200.0. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்க்கு ஆன்சர் என்ன வரும், 200.200.200.1 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட். லாஸ்ட் ஹோஸ்ட் என்னவா கிடைக்கும் நமக்கு, 200.200.200.254 தான் லாஸ்ட் ஹோஸ்ட். அடுத்தது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இதோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 200.200.200.255 இதுதான் கிளாஸ் சியோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா வர மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த ஐபி அட்ரஸ் ரிலேட்டடா இருக்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ஹவு மெனி பிட்ஸ் ஆர் தேர் இன் ஐபி வெர்ஷன் 4? ஐபி வெர்ஷன் 4ல எத்தனை பிட் இருக்கு, 16 பிட், 32, 64, 128. ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, 32 பிட் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி பிட்ஸ் ஆர் தேர் இன் ஐபி வெர்ஷன் 6? ஐபி வெர்ஷன் 6ஓட பிட் எத்தனை, இதுக்கோட ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 128 பிட் தான் ஆன்சர் நமக்கு வரும். மூணாவது கொஸ்டின் பாருங்க, which of the following IP address class in multicast? அதாவது எந்த கிளாஸ் வந்து மல்டிகாஸ்ட்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ABC 3 இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டியும் இயும் யூஸ் பண்ண மாட்டோம். டி வந்து மல்டிகாஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். டியும் அதே ரிசர்வ்ட் அட்ரஸுக்காக, ப்ராட்காஸ்ட் ரிசர்வ்ட் அட்ரஸ்க்காக அது யூஸ் பண்றோம். அப்போ இதோட ஆன்சர் என்னது, மல்டிகாஸ்ட்க்கு கிளாஸ் டி தான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பிட் இன் கிளாஸ் பி? கிளாஸ் பில ஹோஸ்ட் பிட்டோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 16 பிட் வந்து நெட்வொர்க் போர்ஷன், அகைன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஹோஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஹோஸ்ட் போர்ஷன் சொன்னதுனால அதுக்கு என்ன வரும், நம்ம 16 தான் வரும் ஆன்சர். 16 பிட்னு வரும். வெறும் நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்ததுனால 16 நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் எக்ஸிஸ்ட்? இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ல எத்தனை வெர்ஷன் இருக்கு, 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. மொத்தமே 2 வெர்ஷன் தான், 2 தான். இதுல நீங்க ஐபி அட்ரஸ்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், 2 வெர்ஷன் தான் இருக்கு. அதே மாதிரிதான் 2 டைப் இருக்கு, பப்ளிக் ஐபி அண்ட் பிரைவேட் ஐபி, எல்லாமே 2 தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் மட்டும்தான் 5 கிளாஸ் வரும். அதே மாதிரி போர்ஷன் பாத்தீங்கன்னா 2 போர்ஷன்,
நெட்வொர்க் போர்ஷன், ஹோஸ்ட் போர்ஷன். கிளாஸ் மட்டும் தான் 5, மற்றதெல்லாம் 2. ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை தி கிளாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல இந்த ஐபி அட்ரஸோட கிளாஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. 205.150.58.7. 205 என்ன கிளாஸ்ல வருது பாருங்க. கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பில வருதா, கிளாஸ் சில வருதா, கிளாஸ் டில வருதா? கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 126 வரும். கிளாஸ் பியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 128ல இருந்து 191. அப்போ இதோட ஆன்சர் வந்து கிளாஸ் பி. ஓகே, இப்போ நம்ம இந்த போர்ஷன் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேடம். எஸ் மேடம், சொல்லுங்க. இருங்க, இப்ப நம்ம வந்து இந்த செஷனுக்கு போவோம். டவுட் கிளியரிங் செஷனுக்கு. ஓகே மேடம். ஓகேங்களா? சோ இதுல யார் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்க டவுட்ஸ் வந்திருக்கும். அத நம்ம பண்ணுவோம். ஓகே, யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? டவுட்ஸ் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுங்க. சிவகவி. மேம், உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. மேம் இந்த ஐபி அட்ரஸ் வந்து பைனரி இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா மேம்? அதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் சொன்னேன். ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல இருக்க ஐபி அட்ரஸை நம்ம பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் ஸ்கிரீன்ஷாட்ல. உங்களுக்கு அதுல ஏதாவது பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ண தெரியல, ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு இண்டிவிஜுவலா மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எப்படி ஒரு ஐபி அட்ரஸை பைனரியா கன்வெர்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு மெயிலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு என்னோட நம்பர் தரேன், நீங்க கிளியர் பண்ணிக்கீங்க டவுட்டை. மேம் இன்னொன்னு வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கொடுத்தீங்களா மேம்? ஆமாப்பா. ஆன்சரோட கொடுங்க. மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கொடுத்த அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அதுல क्वेश्चन இருக்கே, அது ஆன்சர் தனியா மென்ஷன் பண்ணிதான். ஆன்சர் தான் நான் உங்களுக்கு சொன்னேனே. இப்ப எல்லாத்துக்குமே அந்த 6 क्वेश्चनக்கு ஆன்சர் நான் சொன்னேனே. அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு சொல்றீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு சான்ஸ் இது கிளாஸ் கிடைச்சிச்சுன்னா நான் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन போடும்போது அந்த அட்ரஸ் அந்த ஆன்சரை வந்து வேற ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணி நான் காமிக்கிறேன். நான் மெயில் பண்றேன் மேம், அதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க மேம். கண்டிப்பா நான் உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சு விடுறேன். சரி. தேங்க் மேம், அவ்வளவுதான் மேம். தேங்க் யூ. வேற யாருக்கு இருக்கு? அருள் பேசு. அருள் உங்களுக்கு என்ன டவுட்? தமிழரசி கோப்பா. தமிழரசி கேக்கல. உங்க क्वेश्चन என்ன? சொல்லுங்க தமிழரசி, உங்க क्वेश्चन. சிவரஞ்சினி. ஹலோ சிவரஞ்சினி, உங்களுக்கு என்ன क्वेश्चन? ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க மேம். இந்த கிளாஸ் ஏல இவ்வளவு நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? பிஎன்சி புரிஞ்சுது. இது வந்து ஏல வந்து 2^7 சொல்றீங்க, ஆனா 8 தானே அது? 2^7னா நீங்க 0வையும் கூட்டுங்கம்மா. 0 1 2 3 7 4 7 இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா 8. உங்களுக்கு பேஸ் வந்து அப்போ உங்களுக்கு 8 கிடைக்கும் பாருங்க. ஓகே மேம், அதுதான் டவுட். அது எப்படி நீங்க 7 சொன்னீங்க அப்படின்ட்டு புரியல. இப்போ ஓகே மேம். ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ மேம். ஓகே.
ஓகே, வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சுந்தர் உங்களுக்கு என்ன டவுட்? ஓகே மேம், நீங்க once again உங்களுடைய மெயில் ஐடி நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் என்னோட டவுட் நீங்க மேம்க்கு நீங்க மெயில் அனுப்பி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு என்னோட நம்பரை ஷேர் பண்றேன். டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.